அன்பார்ந்த நேயர்களே, இன்னைக்கு ஒரு விஷயத்துல போக்கஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு விஷயத்தை உற்று நோக்குதல். போக்கஸ் அப்படின்னா கவன குவிப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன் ஒரு விஷயத்துல கவன குவிப்பு ஆக்கணும்? நம்ம ஒரு விஷயத்துடைய வெற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த விஷயம் முடிந்ததுக்கு பிறகு வெற்றியை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே எப்படி செய்கிறோம் அப்படிங்கறதுலே வெற்றி தெரிஞ்சு போயிடும். கவன குவிப்பு அப்படின்னா ஒரு விஷயத்தை உற்று நோக்குதல். கவன சிதைவுன்னா அப்செட்னா ஏன் முடிவு எடுக்க தெரியல. அப்செட் ஆயிட்டம்னா முடிவு எடுக்க முடியாது. ஒரு சிறு கதை. அர்ஜுனன் வில்வித்தை துர்ணாச்சாரியார்ட்ட பயின்றுகிட்டு இருக்கான். துர்ணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன். ஆனா இந்த துர்ணாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, அஸ்வத்தாமனுக்கு மட்டும் நல்லா சொல்லி கொடுக்கிறார். அர்ஜுனன் எப்படியும் தான் பையனை காட்டிலும் மிகுதி ஆயிருவானோங்கிற பயம் துர்ணாச்சாரியார்ட்ட இருக்கு. துர்ணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன். இது அர்ஜுனனுக்கும் தெரியும். ஆனா அர்ஜுனன் ஒரு விஷயத்துல உற்று நோக்கி இருப்பான். அதுக்கு ஒரு உதாரணம், திடீர்னு இரவுல ஒரு சத்தம் கேக்குது. எந்திரிச்சு பார்த்தா சமயக்கட்டுல சத்தம் கேக்குது. சமயக்கட்டுல போய் பார்த்தா பீமன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பீமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ராத்திரி நேரத்துலன்னு? பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அர்ஜுனன் உட்கார்ந்து யோசனை பண்றான். என்ன யோசனை பண்றான்? இரவிலே சாப்பிட முடியும் அப்படின்னா இரவிலே வேற பயிற்சியும் பண்ண முடியாதா? அதாவது விளக்குகள் இல்லாமல். உடனே இரவுல இவன் வில்வித்தை பயிற்சி பண்றான். அதுக்கப்புறம் ஒரு கதை, அது உங்களுக்கு தெரியும். ஒரு மரத்துல ஒரு பறவை உட்கார்ந்துருக்கு. துரியோதனை கூப்பிட்டு என்ன தெரியுதுன்னு துர்ணாச்சாரியார் கேட்கிறாரு. பாதம் தெரியுது அப்படிங்கிறான். நீ விலகி நில்லுங்கிறாரு. பீமனை கூப்பிட்டு என்ன தெரியுதுன்னா அங்க இருக்கிற பழங்கள் தெரியுதுங்கிறான். நீயும் விலகி நின்னுங்கிறார். தர்மரை கூப்பிட்டு என்ன தெரியுதுன்னா பறவை தெரியுதுங்கிறார். நீயும் விலகி நின்னு. அர்ஜுனனை கூப்பிட்டு என்ன தெரியுதுன்னா அந்த பறவையினுடைய கண் தெரியுது அப்படின்னு. அப்ப ஒரு விஷயத்துல திரும்ப அவன் வில்ல பாய்ச்சறான். அந்த பறவை இறந்துருது. அவன் வில்வித்தையில ஜெயிக்கிறான். இதனுடைய கருத்து என்னன்னா, ஒரு விஷயத்துல நம்ம போக்கஸ் கொடுத்தோம்னா அந்த விஷயம் வெற்றி ஆகும். ஒரு சீடன் குரு கிட்ட போறான், எனக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடு. உடனே அந்த குரு தண்ணிக்குள்ள வச்சு அவனை அமுக்குறார். ரொம்ப நேரம் அமுக்கிட்டு வெளியில விடுறார். அதாவது அவனால இதுக்கு மேல தம் கட்ட முடியாதுன்னு நிலை வரும்போது வெளியில விடுறார். அப்ப எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது வெளியில வரணுங்கிற மனநிலை தான் இருந்துச்சு. இந்த மனநிலை தான் எல்லாத்திலையும் இருக்கணும். ஒரு அறிவு உறுதி செய்யப்படாட்டி வேற அதுல எதுவுமே உறுதி செய்ய முடியாது. அதுக்கு பல கிளைகள் வந்துடும். ஆல்வேஸ் போக்கஸ், ஹார்ட் ஒர்க் ஃபார் போக்கஸ். அதுல எக்ஸ்டர்னல் டிஸ்பிரேஷன், இன்டர்னல் டிஸ்பிரேஷன்லாம் இருக்கும். இருந்தாலும் ஸ்டில்லா போக்கஸ்ல கோல் கொடுக்கலாம். ஒரு டிராபிக் இருக்கு, ஒரு ரோடு இருக்கு. அதுல பேருந்து போகணும்னா சில டிராபிக் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் பிரகாரம் போனோம்னா பேருந்துக்கு எந்த விபத்தும் ஏற்படாது. ரூல்ஸ மாதிரி நம்ம கண்ட பாதைகள்ல போனோம்னா பேருந்து போய் சேருமா, விபத்து ஏற்படாமல் இருக்குமான்னு கரெக்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி கடவுளை அடைகிறதுக்கு ஒரு இலக்கு, அதுக்கு பல திசைகள்ல போனோம்னா நம்ம அடைய முடியாது. ஆகையினால இதுக்கு முதல்ல புத்தி வேணும். புத்திங்கிறது வேற, மனசுங்கிறது வேற. புத்தி அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது, இது புத்தகம் அப்படின்னு தெரிந்து கொள்வது. மனம்ங்கிறது முடிவெடுப்பது, இதை படிக்கலாமா வேணாமான்னு. புத்திக்கு 4ஆம் இடம், மனதுக்கு 5ஆம் இடம். இந்த மனதை பத்தி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.